வணக்கம் சார். என் பேர் செல்வம், செக்கானூரணி. நான் 2005 கிருஷ்ணன் கோயிலில் விபிஎம்எம் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் விமன் அந்த கல்லூரியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை பார்த்தேன். அப்போ 2000 படித்த மாணவி தான் நிகிதா. படித்து முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு தொடர்புலாம் கிடையாது, யார் என்னன்னு தெரியாது. 2010 அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க, என் மகளுக்கே நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கோம்ப்பா, நீ மகன் போல தான் பார்த்துக்கிறோம், உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான், நீ வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தட்டி கழிக்கிறோம். அதுக்கப்புறமேட்டு இல்லை நீங்கள் வாங்க தான், நான் வாங்கி கொடுக்குறது எங்கள் பொறுப்பு அப்படின்னு சொன்னதில் நம்பி நாங்கள் வீட்டுக்கு போகிறேன். அப்புறம் அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க அண்ணன், நிகிதா எல்லாமே பேசுகிறாங்க. பேசுகிறத வச்சுட்டு நான் வேணான்ட்டு அப்பவும் சொல்லிட்டு வந்துடுறோம். இல்லைப்பா நான் கட்டாயம் வாங்கி கொடுத்துறோம், எங்கள் பொறுப்பில் நிறையா வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்பிட்டு அப்புறமேட்டு 2 ஆசிரியர் பணி, ஒரு சப் ரிஜிஸ்ட்ரார் அப்படின்னு சொல்லி பேசி மொத்தம் 25 லட்சம் கேட்குறாங்க. ஒரு 3-4 தவணையாக கொடுக்குறோம். வீடெல்லாம் விற்று தான் கொடுத்தோம். அதுக்கப்புறமேட்டு அவங்க தொடர்பு கொள்ளும்பொழுது அவங்க சுவிட்ச் ஆஃப் ஆகிடுறாங்க, வெளியில் போயிடுறாங்க. அப்புறம் அரெஸ்ட் ஆகி வரும்பொழுது நாங்கள் அஸ்ராகார்க் அவருடைய சார்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுத்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணோம். அதை வச்சு அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்ததுக்கப்புறமேட்டு பேச்சுவார்த்தை பேசுகிற மாதிரி பேசிகிட்டே இருந்தாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா, அப்புறமேட்டுக்கு நாங்கள் எதுக்கு உங்களுக்கு பணம் தரணும் அப்படின்னு கொஞ்சம் மிரட்ட துணியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம திரும்பவும் இதை பற்றி நம்ம போக போக நம்மளுக்கு வேறு ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே பயந்து அதை நாங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கல. இதுதாங்க. இப்போ அது கூட நாங்கள் பணத்தை கூட சம்பாரிச்சலாம், நம்ம ஆள் மட்டும் இருந்தால் போதும்னு தான் நான் ஒதுங்கினேன். இப்போ அதெல்லாம் மீறி ஒரு சின்ன விஷயமாக கொண்டு போயிட்டு எங்கெல்லாம் ஒரு 10 பேர்கிட்ட ஒரு பல கோடியை எடுத்துகிட்டு ஒரு 5 பவுனை காணோம், 10 பவுனை காணோம் அப்படின்றது அது உண்மையாக பொய்ன்றதெல்லாம் தெரியல. எனக்கு தெரிஞ்சு 99% அது உண்மையாக இருக்காது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு சின்ன பையனை, ஒரு வாழ வேண்டிய ஒரு பையனை, அவனுடைய உயிரை மாய்ச்சதுக்கு முழு காரணமாக அவங்க இருக்கிறதுனால தான் இப்போ நாங்கள் விரக்தியில் இப்போ வந்திருக்கிறோம். அந்த பையனுக்கு ஒரு உண்மையான ஆத்மா சாந்தி அடையணும்னா இவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போய் விசாரணையை முறைப்படுத்தணுன்றதான் எங்களுடைய கோரிக்கை. இப்போ ஸ்டாலின் ஐயா துணை முதல்வராக இருக்கும்பொழுது பெட்டிஷன் கொடுத்தோம், அதுக்கு ஆக்ஷன் அந்த அளவுக்கு இல்லை. இப்போ யூடியூப்பில் கூட அவங்க பெட்டிஷன் பேட்டி கொடுத்துருக்குறாங்களா, எங்களை விசாரிக்கவே இல்லைன்னு. ஆனால் அங்கே ஸ்டேஷனில் கேட்கும்பொழுதே இல்லை, அவங்க கோர்ட்டில் போய் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க, ஒரு மாதம் கண்டிஷன் பெயில் கையெழுத்து போட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ அது ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுதுங்க. இப்போ அவர் ஸ்டாலின் ஐயா துணை முதல்வர் இருக்கும்போது பெட்டிஷனாக, இப்போ அவங்க முதல்வர் ஆகிட்டாங்க, இன்றைக்காவது அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஸ்டாலின் ஐயா இப்போது முதல்வராக ஒரு அசம்பாவிதம் நடந்த இடத்துல ஒருத்தவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு எவ்வளோ தார்மீக உரிமை பொறுப்பு இருக்குதோ, அதே போல் இவங்களால தான் காரணம், அந்த பையன் இறந்ததுக்கு இவங்க தான் முழு காரணம் அப்படின்றத பொறுப்பில் எடுத்து இவங்க வேலை பார்க்குற அரசு பணியை முற்றிலுமாக ரத்து பண்ணி இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது தான். அப்போ தான் அந்த பையனுடைய ஆத்மா சாந்தி அடையும்னு நினச்சி நான் முழு மனசாக நம்புகிறோம்.